Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூண்டு எப்படி ஈஸியாவும் சீக்கிரமாவும் உரிக்கலாம் அப்படிங்கற டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கடைகள்ல இருந்து பூண்டு வாங்கிட்டு வந்துட்ட பிறகு அத அப்படியே முழு பூண்டா வைக்காம இந்த மாதிரி உடைச்சு தனித்தனியா நம்ம உதிர்த்து விட்டுக்கணும். உடைக்கிறது பாத்தீங்கன்னா பூண்டோட அடிப்பகுதியில உரலாலியோ பூரி உருட்ற கட்டையாலியோ இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா பூண்டு தனியாவோ அதோட தோல் தனியாவும் வந்துடும். இதில இருந்து நம்ம தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பூண்டை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம 2 ல இருந்து 3 நாள் வரைக்கும் வெயில்ல நல்லா காய வச்சிடணும். அப்பதான் பூண்டு சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். அதே சமயம் உரிக்கவும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த பூண்டை நான் ஒரு 3 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில இருந்து 1 கப் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இத தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு உரிச்சு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் இப்போ இத ஒரு ஈரம் இல்லாத கடாயில எண்ணெய்லாம் விடாம அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 ல இருந்து 1.5 நிமிஷத்துக்கு கை விடாம நல்லா இத நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இந்த பூண்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றதுனால நல்லா சூடாகும். அதனால பூண்டோட தோல் கொஞ்சம் ரஃப்பா ஈஸியா வந்துடும். நம்ம கைகளாலே உரிச்சாலே நம்ம ஈஸியா இந்த மாதிரி பண்ணும்போது பூண்டோட தோலை உரிச்சிடலாம். ஆனா நம்ம கைகளால இன்னைக்கு உரிக்காம வேற ஒரு டிப் பயன்படுத்தி உரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இத 1 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. பூண்டு நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இத நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ ஒரு காட்டன் துணி மேல கொட்டிக்கிறேன். இத நீங்க ரெண்டா டிவைட் பண்ணி கூட உரிக்கலாம். நான் இப்போ ஃபுல்லாவே கொட்டிட்டேன். இந்த மாதிரி ஒன் டைம் கைகளால அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி துணியை ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டு முறுக்கினா மாதிரி தட்டிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்க தட்டும்போது பூண்டோட தோல் தனியாவும் பூண்டு தனியாவும் வந்துடும். இந்த மாதிரி நீங்க 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் விடாம தட்டிட்டே இருக்கணும். தட்டறது பாத்தீங்கன்னா பொறுமையா தட்டாம கொஞ்சம் அழுத்தினா மாதிரி தான் தட்டணும். அப்பதான் பூண்டு தனியாவும் தோல் தனியாவும் வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஓபன் பண்ணிட்டேன் பாருங்க. சூப்பரா நம்மளோட பூண்டு தனியாவும் பூண்டோட தோல் தனியாவும் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில இருந்து பூண்டை மட்டும் தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க எவ்வளோ பூண்டு வேணாலும் ஈஸியா 5 நிமிஷத்துக்குள்ளேயே உரிச்சிடலாம். நமக்கு கையும் வலிக்காது, நேரமும் மிச்சமாகும். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நீங்க பூண்டை உரிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பொதுவா பூண்டு கிரேவி பண்றதுக்கோ பூண்டு குழம்பு, பூண்டு சட்னி, பூண்டு ஊறுகாய் அது மட்டும் இல்லாம இஞ்சி பூண்டு விழுது இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணும்போது பூண்டு அதிகமா தேவைப்படும். அப்ப பூண்டு உரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்க இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் ஈஸியா பூண்டு உரிச்சுக்கலாம். பாருங்க இதில இருக்க பூண்டெல்லாம் மட்டும் நான் எடுத்துட்டு இந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்க போறேன் இப்போ. இப்போ பாத்தீங்கன்னா பூண்டு இந்த அளவுக்கு நமக்கு இன்னும் தோல் நீங்காம இருக்கு. இந்த பூண்டையுமே ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் மாதிரி திரும்பவும் நம்ம இந்த துணியை முறுக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா தட்டிட்டா பூண்டு தனியாவும் தோல் தனியாவும் வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்த பூண்டுல 70% பூண்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே உரிஞ்சாச்சு. இப்போ ஒரு 30% பூண்டு தான். அதுவுமே இப்போ சூப்பரா உரிஞ்சு வந்துருச்சு. பாருங்க இப்போ இதில இருந்தும் நம்ம பூண்டு தனியா எடுத்துடலாம். சோ இனிமேல் பூண்டு உரிக்கணும்னா கஷ்டமே படாம இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை பயன்படுத்தி அழகா நம்ம உரிச்சிடலாம். கண்டிப்பா இந்த ஈஸியான மெத்தடை பயன்படுத்தி இனிமேல் பூண்டு உரிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க and எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. Thanks for watching friends.